நம்ம ஆடிப்பட்டு தயாராகிட்டுருக்கோம். அதுக்காக விதைகள்லாம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து மண் கலவை நம்ம பார்த்துரலாம். நான் வந்துட்டு ஒரு பக்கெட் சின்ன பக்கெட் பெயிண்ட் பக்கெட் இருக்கும் இல்லையா? அதில வந்துட்டு ஒரு பக்கெட் வந்துட்டு உரம் போட்டிருக்கேன். மாட்டோடைய சாணம் இருக்கு இல்லையா? அந்த உரம் தான் போட்டிருக்கேன். அதுக்கு ஈக்குவலாவே நான் வந்துட்டு மண் வந்து எடுத்திருக்கேன். நம்ம வீட்ல என்ன மண்ணு கிடைக்குதோ, அந்த மண்ணு நம்ம எடுத்துக்கலாம். எனக்கே இது வந்து புதுசு தான். நானே இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். நம்ம நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கல்லுலாம் இருக்கும் இல்லையா? சின்ன சின்ன கல்லெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சீடிங் ட்ரேல தான் வந்துட்டு இந்த டைமு விதைக்க போறோம். ஏன்னா எங்க வீட்ல இருக்கிற மணல் வந்துட்டு எப்படின்னா, டக்கு டக்கு டக்குன்னு தண்ணீய வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால ஈரப்பதமே நமக்கு வந்து இருக்காது. பொழுதன்னைக்கும் தண்ணி ஊத்துற மாரி இருக்கும். நான் அதனால சீடிங் ட்ரேல வந்து நான் போட்டுக்கிட்டேன். நல்லா போட்டு நல்லா நம்ப கலந்து விட்டுக்க போறோம். மண் கலவைய. நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்க. அதில இருக்கக்கூடிய கற்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பண்ண போறோம். இந்த மாரி நான் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்க போறேன். இப்ப இந்த சீடிங் ட்ரேல வந்துட்டு மணல வந்து நம்ம நப்பிக்கலாம். இந்த சீடிங் ட்ரே பார்த்தீங்கன்னா, நர்சரில வந்துட்டு கிடைக்குது. ரூ. 40 நான் வாங்குனேன். 2 வாங்குனேன் ரூ. 80க்கு. நான் அந்த மணல வந்துட்டு அதுக்குள்ள நான் போட்டுக்க போறேன். நம்ம ரொம்ப டைட்லாம் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு டைட்டா போட்டா போதும். நல்லா அதில நப்பி நம்ம வந்துட்டு எடுத்துக்க போறோம். நான் வந்துட்டு விதைய வந்துட்டு ஒவ்வொரு இதா பேர் எழுதி வச்சுட்டேன். 1/2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு எடுத்தங்காட்டியும் நம்ம ஒவ்வொரு இதா மண்ணுக்குள்ள அழுத்தி அழுத்தி நம்ப வச்சுக்க போறோம். சீக்கிரமா ஊற வச்சு போட்டோம்னா சீக்கிரமா முளைப்பு வரும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நம்ம ட்ரை பண்ணோம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு எந்தெந்த விதைகள் வந்து எங்கெங்க விதைச்சிருக்கோன்னு தெரியாது. அதனால தான் நம்ம வந்து நேம் போர்டு வந்து வச்சிருக்கிறோம். அவ்வளோதான் நம்ம வந்துட்டு இப்ப அவரைக்கா வந்துட்டு விதைச்சாச்சு. அப்புறமா வெண்டை. நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ட்ரேலயும் ஒவ்வொரு வகையான விதை விதைக்கணும். இதில வந்துட்டு ஒரு விதை மட்டும் தான் விதைக்கணும். நம்ம 2, 3 போட்டு விதைக்கக்கூடாது. அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையுமே இதில எடுத்து நம்ம விதைச்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பாவக்கா, தக்காளி, மிளகாய், பூசணி, சொரக்காய் இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஒவ்வொரு ட்ரேலயுமே நான் வந்துட்டு ஒரு ட்ரேல ஒவ்வொரு லைன்ல நான் வச்சிருக்கேன். இந்த மாரி நேம் போர்டு வச்சு. உங்களுக்கு எப்படி வாட்டர் இருக்கோ, அந்த மாரி நீங்க வச்சுக்கலாம். நீங்க வந்துட்டு கொக்கோ பீட் இருந்தா தான் போடணும். மத்தது இருந்தா போடக்கூடாதான்லாம் நீங்க கேட்கலாம். நம்ம வந்துட்டு இந்த மணலும், மாட்டோடைய சாணமே போதுமானது. நமக்கு கொக்கோ பீட்லாம் தேவையில்லாதது. இந்த கொக்கோ பீட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரப்பதத்த தக்க வைக்கிறதுக்காக தான் அந்த மாரி வந்து நம்ப வச்சுருக்கிறோம். நமக்கு தான் மணலே இருக்கு இல்லையா? நம்ம மணலும் கலந்து வச்சுக்கலாம். வீட்ல சாதாரணமா இருக்கக்கூடிய மண் நம்ம வீட்ல எந்த வகையான மண் இருந்தாலும் பரவால்ல. நம்ம அதில வந்து இத போட்டு நம்ப எடுத்துக்கலாம். ஒரு 15 நாள் இந்த சீடிங் ட்ரேலயே விட்டு நம்ப எடுத்துக்க போறோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்துட்டு நிலத்துல வந்துட்டு ஊனிறணும். அதான் கரெக்டான வழிகள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னாலும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது வந்துட்டு எப்படி முளைச்சி வருது அப்படிங்கிறத வந்துட்டு நான் இன்னொரு வீடியோல வந்துட்டு போடுறேன். நான் வந்து இன்னொரு ட்ரேல வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீஷோல வந்துட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவைலபிளா இருக்கு இல்லையா? அத வந்து நான் வந்து இன்னொரு ட்ரேல வந்து நான் போட்டிருக்கேன். அதையுமே உங்களுக்கு வந்து இன்னொரு டைம் வந்து அப்லோட் பண்றேன். தேங்க் யூ.